அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து இலக்கணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இலக்கணம். அந்த இலக்கணத்தை நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி படிச்சா நம்மளுக்கு புரியும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே ஒரு இலக்கணத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட அதை நன்றாக புரிந்து கொண்டு படிச்சா இலக்கணம் ரொம்ப இனிமையானது. வாங்க இலக்கணத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டும் வினாவும். அப்ப சுட்டு எழுத்துகள் எப்படி வருது, வினா எழுத்துகள் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப எழுத்துக்கள்ல அடிப்படையில சுட்டெழுத்துகளானது ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துகள் சுட்டெழுத்துகள் எனப்படும். அதாவது அந்த, இந்த, அந்த பையன், இந்த மரம் அப்படின்ட்டு சுட்டி, அதாவது அதுதான் அப்படின்றத கன்ஃபார்ம்டு பண்ணி அதை சொல்றதுக்கு பேர் தான் அது சுட்டெழுத்து அப்படின்றாங்க. அந்த சுட்டெழுத்துகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3. ஒன்னு ஆ, இன்னொன்னு இ, இன்னொன்னு உ. இதுல ஒன்னு ஆ, இ, உ, இந்த மூன்றும் தான் என்னது சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. இத சேய்மை சுட்டு, அதாவது சேய்மை சுட்டுனா இத உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்? இப்ப அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, இடைமை சுட்டு, இத நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்க நம்ம இருக்கோம் சரிங்களா, இதே இங்க ஒரு பொருள் இருக்கு சரிங்களா, இங்க ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இந்த 3 நபர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, இடைமை சுட்டு நம்ம எவ்வாறு நம்ம கணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் இதுதான் நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பொருளை குறிக்கும் பொழுது அது பக்கத்துல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு அண்மை சுட்டு. அண்மை சுட்டை குறிக்கும் பொழுது அது ரொம்ப பக்கத்துல இருக்கும். அந்த அண்மை சுட்டு மிகவும் அருகாமையில் இருக்கும். அதை ஈ என்ற எழுத்தால குறிப்பாங்க. இதுதான், இங்கதான், இப்படித்தான், இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஈ என்ற வார்த்தையில குறிப்பாங்க. அதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இடத்தை தான் இடைமை சுட்டுன்றாங்க. அப்ப இந்த சென்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் சேய்மை சுட்டுன்றாங்க. அப்ப இந்த லாஸ்ட் என்ன சொல்றாங்க, சேய்மை சுட்டுன்றாங்க. சேய்மை சுட்டுனா நம்ம இங்க இருக்கோம், நம்மளை விட ரொம்ப தூரத்துல இந்த ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த பொருளையோ இல்ல அந்த நபரையோ குறிக்கும் பொழுது அந்த இருக்காரு பாருங்க, அவர், அவன், அவள், அது. அப்ப ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொற்களை சொல்லும் பொழுது ஆ என்ற எழுத்தால நம்ம என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். அந்த மரம், அந்த வீடு, அந்த பறவை. அப்பனா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம சேய்மை சுட்டு, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற சேய்மை சுட்டுன்றோம். அதை ஆ என்ற எழுத்தால குறிப்பிடுறோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத இந்த, இவன், இது, இந்த என்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஈ என்ற வார்த்தைகளால நம்ம குறிப்பிடுறோம். சரி, இந்த அப்படின்றதும் இல்ல, அந்த அப்படின்றதும் இல்ல. அப்ப ரொம்ப பக்கத்துலயும் இல்ல, ரொம்ப தூரத்திலையும் இல்ல. இந்த ரெண்டுக்குமே இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், இடைமை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அதை ஊ என்ற எழுத்தால நம்ம குறிப்பிடுறோம். அப்ப இந்த ஊ என்ற எழுத்தால குறிப்பிடும் பொழுது உவன், உது அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றோம். ஆனா இந்த உவன், உது என்ற எழுத்து இப்ப இருக்கா அப்படின்னா இப்ப பயன்பாட்டுகள்ல அரிதாக பயன்படுகிறதே தவிர்த்து எல்லா இடத்துலையும் பயன்படல. அப்ப இலக்கியங்கள்ல எங்கோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த சுட்டினுடைய வகைகள். அப்ப அண்மை சுட்டு பார்த்தோமா, அண்மை சுட்டு அப்படின்றது என்னது, ரொம்ப அருகையில் இருக்கக்கூடிய, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்து தான் அண்மை சுட்டு அப்படின்றோம். அப்ப அதை ஈ அப்படின்னு சொல்றோமா, இவன், இது, இவை, இங்கு, இது என் புத்தகம் அப்படின்ற மாதிரி நம்ம குறிக்கக்கூடிய வார்த்தைகளை அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது தொலைவில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்தானது. அப்ப ரொம்ப லாங்ல, நம்மோட ரொம்ப தூரத்துல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இல்ல, ரொம்ப கொஞ்சம் சென்டர்லயும் இல்ல, ரொம்ப லாங்ல இருக்கக்கூடிய பொருளை அந்த, அவன், அது, அவை, அங்கு அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளால சொல்றோம். அது ஒரு பெரிய மரம் அப்படின்னு சொல்றோமா, அப்ப அது ஒரு பெரிய மரம், அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு மரம் பெரிய மரம், அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம இங்க பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் பாருங்க இடைமை சுட்டு. இடைமை சுட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது நடுத்தரத்தில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்துகள் இடைமை சுட்டு. அதற்கான எழுத்துன்னு பார்க்கும் பொழுது ஊ என்ற எழுத்து, உவன், உது. இவை இந்த காலத்துல என்ன செய்யல, பயன்படல, ரொம்ப அரிதாகத்தான் என்ன செய்து
பயன்படுகின்றது. அப்பனா உவன் அப்படின்றது இது பக்கத்துல, இது சென்டர்ல, இது தூரத்துல. இப்ப பக்கத்துல இருக்கும் பொழுது இது, இந்த, இங்கு, அது மாதிரி இவன், இவள், இவர் அப்படின்னு குறிச்சோம்னா ஈ என்ற எழுத்தை பக்கத்துல குறிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க உவன் சென்டர்ல இருக்கிறத உவன், உது அப்படின்ற மாதிரி சென்டர்ல இருக்கிறத குறிக்கிறோம். நம்மளோட ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா அந்த, அவன், அவள், அவர், அங்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்ப பாருங்க இந்த சுட்டையே நம்ம என்ன சொல்றோம், அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கிறோம். அப்ப அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன? இன்கேஸ் அகச்சுட்டும் இல்லாம புறச்சுட்டும் இல்லாம சுட்டு திரிபா வந்துச்சுன்னா அது எவ்வாறு வரும் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். இப்ப அகச்சுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது சுட்டெழுத்து சொல்லோடு இணைந்து வருவது. அப்ப சுட்டெழுத்தானது, சுட்டெழுத்து இப்ப எது, இப்ப ஈ இருக்கு, ஆ இருக்கு, இதெல்லாம் சுட்டெழுத்து. அது என்ன செய்யுது, ஒரு சொல்லோடு இணைந்து வருது. ஆனா அந்த சொல்ல பிரிக்கும் பொழுது பொருள் தராம சும்மா வெறுமனே எழுத்தாவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அகசுட்டு. அகசுட்டுனா அகம்னா உள்ள, அந்த பொருளுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தருவது. அப்ப அந்த சுட்டெழுத்தை பிரிச்சா கூட அந்த பொருள் என்ன செய்யாது, பொருள் தராது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, இவன், இப்ப ஈ கூட்டல் வன். அப்ப வன் ஈய பிரிச்சிட்டோம், அந்த சுட்டெழுத்தை பிரிச்சிட்டோம்னா வன்னுக்கு ஏதாவது பொருள் இருக்கா, பொருள் கிடையாது. அப்பனா இது ரெண்டும் சேர்ந்தாத்தே இவன் அப்படின்ற ஒரு பொருளையே தரும். அப்பனா இது இந்த சுட்டெழுத்தானது இந்த சொல்லுக்கு உள்ளேயே இருந்து, அகத்தின் உள்ளேயே இருந்து ஒரு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். நம்ம சுட்டெழுத்தை புரிச்சா என்ன செய்யாது, பொருள் தராது. அவள், ஆ குட்டல் வல், ஈ குட்டல் தூ, ஆ குட்டல் தூ. இதை பிரிக்க முடியாதானா, பிரிக்க முடியும், ஆனா பிரிச்ச பொருள் தராது, எந்த பயனும் கிடையாது. அப்படின்னா அது என்னது, அகசுட்டு. இதுல நம்ம ரொம்ப கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். சரிங்களா? அடுத்து புறசுட்டு பாருங்க. புறசுட்டு பார்க்கும் பொழுது இது என்ன செய்யும்னா பிரிச்சாலும் பொருள் தரும். அப்பனா எப்படி தரும், சுட்டெழுத்துகள் தனியாக பிரிந்து வருவது புறச்சுட்டு. அப்பனா அப்பள்ளி, இப்புத்தகம், அச்சிறுவன். அப்பனா ஆ என்ற சுட்டெழுத்தை பிரிச்சோம்னா ஆ குட்டல் பள்ளி, ஈ குட்டல் புத்தகம், ஆ குட்டல் சிறுவன். அப்படின்னா இப்ப சுட்டெழுத்து அடிச்சா கூட பள்ளி என்பது பொருள் தரும், சுட்டெழுத்து அடிச்சா கூட புத்தகம்ன்றது பொருள் தரும், சுட்டெழுத்து அடிச்சா கூட சிறுவன் என்பது பொருள் தரும். அப்படின்னா இங்க சுட்ட பிரிச்சா கூட இங்கு பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு. ஏனென்றால் இது அந்த சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தராமல் சொல்லின் வெளியே இருந்து பொருள் தரும். அப்பனா இந்த சுட்டை தாண்டி இந்த மெயின் லெட்டர் என்ன செய்யும், ஒரு பொருளை தரும். இந்த சுட்டு இல்லைனாலும் அது வேறு ஒரு பொருளாக பயன்படும். அப்படி இருந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் தரும். நல்லா பார்த்துக்கங்க, அகச்சுட்டுல சுட்டெழுத்துக்களை பிரித்தால் பொருள் தராது. அது, இது, இவன், இவள், அவள் இந்த மாதிரியான வார்த்தைகளை கம்பல்சரி பிரிச்சோம்னா பொருள் தரவே தராது. அந்த சொல்லோடு இணைந்து அதன் அகத்தின் உள்ளேயே இருந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அப்பனா புறச்சுட்டு என்பது புறச்சுட்டு தனித்து நின்று பொருள் தருவது. அப்பனா அந்த பள்ளி, அந்த சிறுவன், அப்பையன், இச்சிறுவன், இம்மரம் அப்படின்ற வார்த்தைகள்ல சுட்டெழுத்துக்களை பிரித்து தனித்து எடுத்தாலும் கூட அந்த பள்ளி, புத்தகம், மரம், சிறுவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் தனியாக ஒரு பொருளை கொடுக்கும். அப்படின்னா அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம இதில் தெளிவாயிடலாம். தொடர்ந்து பாருங்க. சுட்டு திரிபு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த, இந்த, எந்த என்பது சுட்டு திரிபு ஆகும். அவ்வானம் என்று வரும் பொழுது அந்த வானம் என்று திரிவது சுட்டு திரிபு. அப்பனா பாருங்க, சுட்டு திரிபானது வார்த்தைகளை பாருங்க, அந்த, இந்த, எந்த என்பது சுட்டு திரிபாகும். இப்ப உதாரணத்துக்கு அவ்வானம் அப்படின்னு இருக்குன்னா என்று வரும் பொழுது அவ்வானம் என்பது அந்த வானம் என்று திரிவது சுட்டு திரிபாகும். இச்செடி, இந்த செடி, இவ்வீடு, இந்த வீடு, அவ்வானம், அந்த வானம், அம்மரம், அந்த மரம். அப்பனா ஒரு பொருள் இருக்கு, அது பொருள் மாறுபடாமல் அதே பொருளை குறித்தாலும் அது எழுத்துகள் திரிந்து வருவது. இச்செடி என்பது இந்த செடி என்று திரிந்து வருவது, இவ்வீடு என்பது இந்த வீடு என்பது, அவ்வானம் என்பது அந்த வானம் என்று வருகிறது, அம்மரம் என்பது அந்த மரம் என வருகின்றது. இது போல வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது, சுட்டு திரிபுகள்.
அப்பனா சுட்டெழுத்துக்கள்னா என்ன, அண்மை சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன, இடைமை சுட்டுனா என்ன, அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, சுட்டு திரிபுனா என்ன அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருந்தோம்னாவே அப்பனா இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம படிக்கிறத விட புரிதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. அடுத்து வினா எழுத்துக்கள் பார்ப்போம். வினா எழுத்துக்கள் பாருங்க, வினா அல்லது கேள்வி கேட்க பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். அதாவது ஒரு கொஸ்டினா கேட்கிறோம், உன் பேர் என்ன, என்ன அப்படின்னா என்ன வருதா, இது மாதிரி என்ன ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்பனா நம்மளுக்கு கொஸ்டின்னா என்னன்னு தெரியும், கொஸ்டின் கேட்கறதுனா என்னன்னு தெரியும், கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்றது தெரியும். ஆனா அந்த கொஸ்டினுக்கான எழுத்துகள் முடிவு எழுத்துகளோ அல்லது தொடக்க எழுத்துகளோ இல்லை கொஸ்டின் பேட்டர்ன்ல வரக்கூடிய அந்த வினாவிற்கு தேவைப்படும் முக்கிய எழுத்துகள் என்ன, அது எங்க பயன்படும், முதலில் பயன்படுமா, இடையில் பயன்படுமா, இல்ல சென்டர்ல பயன்படுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை பாருங்க, ஏ யா இந்த இரண்டு எழுத்துகளும் எங்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் பயன்படும். அப்பனா மொழிக்கு முதலில் பயன்படும். இது ஒரு வினாவாக அமையும். எவன், எவன் செஞ்சது, எவன் பார்த்தது, எவன் கேட்டது அப்படின்னு ஒரு வினா வருதா, எது, எது நடந்தது, எது தின்றது, எது போனது அப்படின்ட்டு ஒரு அகரணையை குறிக்கும் பொழுது இதே யா, யார் சொன்னது, யார் செய்தது, அப்ப ஒரு வினா, ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இது எல்லா எழுத்துமே பாருங்க இது மொழிக்கு முதலில் வரும் எழுத்தாக இருக்கிறது. அப்பனா இது மொழி முதலில் வரக்கூடிய வினா எழுத்துகள். இதை பாருங்கவே, இது ரெண்டும் என்னன்னா மொழி இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள். அப்பனா அவனா, அவனா அப்படின் போது இன்னு கூட்டல் ஆ, அப்ப இங்க ஒரு கொஸ்டின் மார்க். அவனோ இன்னு கூட்டல் ஓ, அப்ப இங்க ஒரு கொஸ்டின் மார்க். அப்பனா பாருங்க, இப்ப ஆவும் ஓவும் எப்படி இருக்கு, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்களாக இருக்கிறது. அவனா செஞ்சான், அவனோ பார்த்தான் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அது கேள்வியாக வருகிறது. ஆனா இந்த ஏ அப்படின்ற எழுத்து மட்டும் எப்படி வரும்னா மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அதே மாதிரி பாருங்க, ஏன் ஏ அப்படின்ற வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா மொழிக்கு முதல்ல வருமா, அப்ப ஏன், அப்ப மொழிக்கு முதல்ல வருதா. அதுக்கு அப்புறம் பாருங்க இது என்ன செய்யும்னா மொழிக்கு இறுதியிலையும் வரும். இறுதியில எப்படி வரும், நீதானே செய்தாய், அப்ப இந்த செயலை செஞ்சது நீதானே, அப்ப நீதானேன்ற இடத்துல இந்த இடத்துல ஏ இருக்கா, அப்ப நீதானே செய்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது மொழிக்கு இறுதியிலும் இந்த ஏ என்ற எழுத்து என்ன செய்யும், வரும். அப்படியே பாருங்க, இதுல வினா எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா அகவினா புறவினா. இப்ப அதே மாதிரிதான் நம்ம சுற்றுல பார்த்த மாதிரிதான் வினாலையும் அகவினா புறவினா அப்படின்னு இரண்டு வினாக்கள் இருக்கு. அப்ப அகவினானா எப்படி அப்படின்னா அதே மாதிரி சுற்றுல நம்ம பார்த்த மாதிரிதான் இது உள்ளேயே இருந்து பொருளை தருவது. இப்ப எவன், ஏ குட்டல் வன், அப்ப இந்த வன் பொருள் தராது. எது, ஏ குட்டல் தூ, இந்த தூ பொருள் தராது. எங்கு, இந்த இங்கு பொருள் தராது. அப்பனா இந்த வினா எழுத்துக்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பொருளை தராது. அதனால வினா எழுத்துக்கள் சொல்லுடன் இணைந்து வரும், பிரித்தால் பொருள் தராது. அந்த சொல்லோடு அகத்தே இருந்து பொருள் தருவதால் இது அகவினா எனப்படும். அதுக்கப்புறம் புறவினா பாருங்க, அடுத்து புறவினா பாருங்க. புறவினா அப்படின்னு பார்க்கும் பொழுது வினா எழுத்துக்கள் தனியே வரும். அப்பனா நம்மளுக்கு சொன்னோமா, நம்ம என்ன சொன்னோம், சுட்டெழுத்துக்கள்ல தனித்து நின்று அச்சிறுவன், ஆ சிறுவன், அப்பனா ஆவ சுட்டெழுத்தை பிரிச்சா கூட சிறுவன் வந்து பொருள் தரும். அதே தான் இங்கேயும் வினாவுலையும். இப்ப வினா எழுத்துக்களை தனியா பிரிச்சாலும் மீதி இருக்கக்கூடிய சொல்லானது என்ன செய்யும், பொருள் தரும். அவனா, இப்ப அவனா, அவனா அப்படின்னு இருக்கா, அப்ப அவனா அப்படின்னு இருக்க இடத்துல இன்னு கூட்டல் ஆ அப்படின்றது மட்டும்தான் வினா. அப்ப ஆ என்ற எழுத்து வினா எழுத்தா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாருங்க மீதி இருக்கக்கூடிய எழுத்து அவன், அவன் என்பது பொருள் தருமா, தரும். அப்ப ஆ என்ற வினாதான் என்ன செய்யாது, பொருள் தராது. நீயோ, ஓ என்ற எழுத்து, ஓ என்ற எழுத்தை பிரிச்சிட்டோம்னா நீ, நீ நீயோ, ஈ குட்டல் ஓ, அப்படின்னா நீ என்பது என்ன செய்யும், பொருள் தரும். அவனே, அவன் என்ற எழுத்து என்ன செய்யும், பொருள் தரும். அப்பனா இது புறத்தே இருந்து பொருள் தருவது. அப்பனா அது என்னது, புறவினா. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு லாஸ்டா ப்ரீவியஸ்ல வந்த வினா இதுதான். வினாவை பாருங்க, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் என்று பெயர்.
காரணம் பாருங்க ஏயா ஆஓஏ என்பன சுட்டெழுத்துகளாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இப்ப இதுல பாருங்க எது சரி எது தவறுன்னு பாருங்க, உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அப்பனா ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். ஓகே, சரி, கரெக்ட் தானே? அப்பனா ஒரு பொருளை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் தானே சுட்டெழுத்துகள், அல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்ல. அப்பனா சுட்டெழுத்துகள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆ இ உ இந்த 3 எழுத்துக்கள் தானே சுட்டெழுத்துக்கள். அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏ யா ஆ ஓ ஏ இது எல்லாமே என்ன எழுத்து, வினா எழுத்து. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டெழுத்துக்கள்ல காரணம் வந்து ஏயா ஆவோ ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகின்றன. காரணம் தப்பு. அப்பனா கூற்று சரி, காரணம் தவறு. இது ப்ரீவியஸ்ல லாஸ்டா நம்மளுக்கு வந்த கொஸ்டின். அப்ப கம்பல்சரி நம்ம சுட்டுகளும் வினாக்களும் படிப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னொன்று முக்கியமா நல்லா புரிஞ்சு படிங்க, நல்லா தெளிவா படிங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் மைண்ட்ல நிற்கும், நம்மளுக்கு எக்ஸாம்ல எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நம்ம இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. எங்க இன்ஸ்டியூட் எப்பவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.